காலையிலேருந்து எல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு வந்துட்டானுங்க. மேலே ஏறிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த அம்மா மேலே ஏறுறதுனால அவங்க பின்னாடியே இவங்களும் ஏறுறாங்க. ஏற்று கடன்ட்டு போயிட்டு தண்ணி வச்சுட்டு அந்த கோழி இது கொஞ்சம் செக் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு அடை வச்சு டைம் ஆச்சுன்னு எனக்கு 21 நாள் ஆச்சு. அந்த தடவை நோட்டும் பண்ணி வைக்கல. 21 நாள் ஆயிருக்கும். ஸோ அதை போய் பார்க்கணும். இது இந்த தடவை வச்சது எதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சா என்னன்னு தெரியலையே, மனசு கேட்க மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் வெயில் அடிக்குது. இதே மாதிரி ஒரு 4-5 நாள் வெயில் அடிச்சுன்னா பட்டுன்ட்டு 2 பேர்த்தையும் முடிச்சு குளிக்க வச்சிடலாம். ஸோ போகிற வழியெல்லாம் மேய்ஞ்சிட்டு தான் போவாங்க துறைங்க. அவங்களுக்கு இந்த புல்லுன்னா ரொம்ப விருப்பம் மாட்டேது. அவன் வளைச்சிக்கிட்டு போ உசேன் போ மேலே போ, வளைச்சி கட்டி சாப்பிட்றாங்க. இதில் இவனுங்க வேறு ஏன் பாருங்க, ஆட்டை ஊட்டிகிட்டு தான் போவான். நீ போ மேலே போ, துரத்தாத, போ மேலே போ மேலே போ, வீட்டுக்கு போ நீ வீட்டுக்கு போடி, வீட்டுக்கு போ. விட்டுரு ஆட்டை விட்டுட்டு போ. சளி இருக்க மாட்டே தெரியுதுங்க, தும்பிக்கிட்டே இருக்கு. அசனே இங்கே வா இங்கே உசேன் வா இங்கே அத்தை பக்கத்தில் வாங்க. அது சாப்பிடுது, மம்மு சாப்பிடுது. விட்டுரு. டேய் வேணாண்டா, விட்றா, துரத்தாதரா. அவனுக்கு அந்த கயிறை பிடிச்சி ஆட்டை கூட்டிகிட்டு போகணுமா. என்னென்ன ராவடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஆடு சைஸு கூட இல்லை, இவன் பண்ணுற ராவடி அவ்வளோ பெரிய ராவடியாக இருக்குது. போங்க போ. இங்கே தண்ணி வைக்கிறது பிரச்சனை இல்லை. இங்கே தண்ணி வச்சா போ, தண்ணி வச்சா என்னென்ன ராவடி பண்ணுறானுங்க. ஸோ தண்ணி வைக்கிற இடத்த மாற்றணும். போ. டேய் ஐயோ, இந்த ஆடு தாங்க பெரிய ராவடி பண்ணுது. போடா பாருங்க. அவங்களாம் அழகாக சொன்னால் கரெக்டாக உள்ளே போயிடறாங்க. நேராக எங்கே போவாங்கன்னா பூண்டுக்கு தான் போவாங்க. போயிட்டு நாங்கள் யாரும் குஞ்சு எதுவும் பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வரணும். டேரெக்டாக போயிட்டானுங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. அது சீட் எடுத்து விடல. போய் எடுத்து விட்டா தான் இவங்கெல்லாம் உள்ளே போவாங்க. இவையே எங்கே நின்றுட்டு கத்திக்கிட்டு உட்காந்துருக்கா. அல்லா போ உள்ள போங்க. போடா போ. சரி நீ போ உள்ள போ. போ. அலிபாய்க்கு எதுவும் கழிச்சல் எதுவும் போகுமான்ட்டு ஒரு டவுட்டாக இருக்குது. இருக்காது, மேக்ஸிமம் போகிறக்கு சான்ஸ் இல்லை. சரி, நம்ம அப்படியே அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம். அல்லா அதுக்கு எதுவும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்று மூக்கு உடச்சிருக்கு. இவ
இது ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஃபெயிலியரு. எனக்கு என்ன எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கவலை வேறு. சரி பார்ப்போம், நம்மளுக்குன்னு இருக்குது நம்மளுக்கு தான். அவனுங்க 2 பேரும் கரெக்டாக உள்ள போயிட்டானுங்க. இவன் மட்டும் பாருங்கள் இங்கே வந்து நின்றுக்குச்சுங்க. எஸ்கேப் ஆகி வெளியே வந்துருச்சு. சேவல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. அவங்கள வேறு பிடிச்சி அடைக்கணும். ப்ரௌனி பாய் பாய். அரே ப்ரௌனி, ஆச்சரியமாக இருக்கு நீ இங்கே இருக்க. ஆ என் கீழே போலையா? வாழாட்டு எல்லாம் அடைச்சாச்சு. அக்கா மக்கள் இன்னும் ஒன்றும் அடைக்கல. போ இன்னும் மற்றதெல்லாம் எங்க கிண்ணிக்கோழி அங்கே கத்திட்டு இருக்கு. போ 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 போ, டைம் ஆச்சு. அம்மா ஸ்லிப் ஆகிறதே வேலையாகிட்டே இருக்கு. ஸோ கொத்து வந்து கட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொத்து கட்டிட்டாங்க. போ 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 ஏறு. இன்னொரு வரைக்கும் கத்திக்கிட்டே இருந்தது, கம்மிட்டு ஏறி இருந்துருக்கலாம். போ 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 பாய் பிக் பாஸ். நீங்கள் போனீங்கன்னா தான். போங்க சார், நீங்கள் ஏறினா தான் சார் மற்றவங்களாம் ஏறுவாங்க. போங்க, டைம் ஆகுது. ஏறுங்க சார். அரே பாய் ஏறா ஏறா ஏர். மேடம் உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா? எல்லாம் அவனே ஏறிட்டான், உனக்கு மட்டும் என்ன? ஏறு மேடம். ஸோ கொத்து கட்டி விட்டு அடிச்சு நொறுக்குறானுங்க. எனக்கு அதுதான் டவுட்டாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபஸ்ட்டு உட்காந்த மஞ்சக்கொடி அது ஃபெயிலியர் தான். மீதி 2 சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்னு தெரியலையே. மனசே கேட்க மாட்டேங்குது. டேட்டும் எதுவும் நோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 20 days ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 20 daysக்கு மேலேயே ஆகிருக்கும் வச்சு. மனசே ஆற மாட்டேங்குதே. எல்லாமே அதில் இருக்கிறது எல்லாமே குஞ்சு பொரிச்சிடணும். வர பாருங்க, வர பாருங்க. இந்த நைட்டு ஃபுல்லாக தின்ட்டு எப்போ தான் இவங்க படுப்பானுங்கன்னு தெரில. பார் பார்